This is day 21 of 100 days coding training guys. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கொடுத்துருக்க ஒரு கிவன் ஸ்ட்ரிங்கில் எத்தனை வவல்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த கவுண்ட் செக் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்க்குறோம். இது பேசிக்காக வந்து ஒரு ஜாப் ப்ரோக்ராம்னா இந்த பேசிக் ப்ரோக்ராம்ஸில் இதெல்லாம் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி இது இன்டர்வியூவில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி சொல்கிறேன்னா இது வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராமருக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ப்ரோக்ராமருக்குமே வந்துட்டு இந்த கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஒன் ஆஃப் த என்னோட கொலீக் வந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிகர் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் வந்து இன்னும் யாருமே கமெண்ட் பண்ணுறது இல்லை அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றது. ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணுன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி நான் வந்து வேல்யூன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்ட்ரிங், அதாவது எந்த ஸ்ட்ரிங்கில் நான் வந்துட்டு வவுல்ஸ் இருக்குன்றது செக் பண்ண போகிறேன். அந்த ஸ்ட்ரிங் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ வவுல்ஸ்ன்றது இன்னொரு ஸ்ட்ரிங்கில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ வவுல்ஸ்ன்றது AEIOU, இதுதான் வவுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு இதில் இருக்கிற ஒரு கேரக்டராக எடுத்து இந்த ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், அதுதான் இந்த வேரியபிள். இல்லைன்னா நான் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறது. ஓகே, ஸோ இதான் நம்மளோட ப்ராசஸ். அப்போ இதை நான் ஒரு கேரக்டர் நான் எடுக்க போகிறேன். அப்போ ஆப்வியஸாக நான் வந்து ஃபார் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ ஃபார் இந்த I equal to 0, I less than value dot length. ஓகே, I++. அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இப்படி வந்து இந்த வேல்யூ ஒரு டைம் கால் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஒரு டைம் நமக்கு கால் ஆகும். அப்போ நம்மளோட ப்ரோக்ராமோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகும். அதுக்காக அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம், மினிமைஸ் பண்ணுறதுக்காக இந்த சைஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ வேரியபிள் கால்ன்றது வேறு, மெத்தட் கால்ன்றது வேறு. ஓகே, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். அதனால் நம்ம ஒரு வேரியபிள்லேருந்து எடுத்தால் நமக்கு ஸ்பீடாக கிடைக்கும். அதனால் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் கண்டிஷன், என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த கண்டைன் ஸ்ட்ரிங். ஓகே, அப்போ வவுல்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் டாட் கண்டைன்ஸ் ஆஃப் எதை நான் கண்டெயின் செக் பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூலேருந்து எடுக்கிற ஒரு கேரக்டர். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாட் கேரக்டர் அப்படின்ற எனக்கு இந்த ஒரு மெத்தட் இருக்குது, அது எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி எனக்கு வந்துட்டு இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது கண்டெய்னாக இருந்துச்சுன்னா இந்த கவுண்ட்டை நான் ப்ளஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த கண்டெய்ன்ஸ் அப்படின்ற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் சீக்வன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை தான் வந்துட்டு ஒரு பேராமீட்டராக கன்சியூம் பண்ணிக்கும். நம்ம இந்த இடத்துல வந்து கேரக்டர் கொடுக்கும்போது நமக்கு இந்த கேரக்டர்லேருந்து கேர் அப்படின்ற மெத்தட் தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம மாற்றணும். எப்படி மாற்றுதுன்னா, இந்த பர்டிகுலர் கேரக்டர் இதை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் உள்ள கொடுத்தோம் அப்படின்னா இது இந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆன் இந்த வேல்யூ ஆஃப் அப்படின்ற மெத்தட் வந்து ஒரு கேரக்டரை கெட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சுது. இங்கே ஏன்னா கர்லி பிரேஸ் போடலைன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் போது எனக்கு கர்லி பிரேஸ் நீட் கிடையாது. ஓகே, ஸோ ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டு. இப்போ இதில் எத்தனை வவுல்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, ஸோ I இருக்குது 1, A இருக்குது 2, அதுக்கப்புறம் E இருக்குது 3. ஓகே, ஸோ இப்போ டோட்டலாக வந்து நமக்கு இதில் இருக்கிற வவுல்ஸ் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3. ஓகே, இப்போ நமக்கு அதுக்கான அவுட்புட் கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணிடுவோமா. ஓகே, நமக்கு 3 வந்துடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இதில் தீனாவில் இன்னொரு A ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்னோட கவுண்ட் என்னென்னா +1 4. அப்போ எனக்கு 4 வருதான்னு செக் பண்ணுவோம். 4 வரும். ஓகே, ஸோ அப்புறம் நம்மளோட லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம வவுல்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்ஸ் கைஸ், பாய். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வீடியோட கடைசியில் போடுறதுனால யாரும் பார்க்கறதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த கோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வ்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் இதை பார்த்து டைப் பண்ண வேண்டாம். அங்கே போய் ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்மளோட ப்ளாக் வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.